ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கார்த்திக் அந்த ஃபோட்டோகிராஃபர் சொன்ன இடத்துக்கு வருவாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த ஃபோட்டோகிராஃபர் சுரேஷ் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பார். என்னன்னு கார்த்திக் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபரை எழுப்பிட்டுருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டரும் வந்துடுவாங்க. என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ கார்த்திக் வந்து நான் வந்து பார்க்கும்போது மயக்கமாக இருந்தார் அப்படின்வாங்க. சரி தண்ணி தெளிச்சு பாருங்க அப்படின்னு வந்துட்டு அங்கே இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லுவாங்க. அவங்களும் தண்ணி கொண்டாந்து தெளிப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபர் எழுந்துருவாங்க. கார்த்திக் என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு, நான் அந்த ரியாவை பிடிச்சி வச்சிருந்தேன் அப்படின்னு வந்து நடந்த விஷயம்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரியா நினச்சிட்டு ஐஸ்வர்யாவை பிடிச்சி வச்சுட்டு செம்ம அடிச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டாக பின்னாடியே பார்த்தீங்கன்னா ரியா வந்து அந்த ஃபோட்டோகிராஃபரை கட்டையால் அடித்து போட்டு அவர் பேக்கில் இருக்க அந்த மைக்ரோ சிப்பையும் எடுத்துகிட்டு 2 பேருமே அங்கேருந்து போயிடுவாங்க. நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து கேட்டதுக்கப்புறம் அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருப்பாங்க, அது எப்படி வந்தது ரியாவா இருந்தா அப்போ உன்னை பின்னாடி இருந்து அடித்தது யாரு? ஒருவேளை உன்னை அடித்தது ரியாவா இருந்தா அப்போ வந்தது யாரு? அந்த ரியாக்கு யாரோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது யாருன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். கவலைப்படாதீங்க கார்த்திக், கூடிய சீக்கிரமே நம்ம யாருன்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா தீபா கோவிலுக்கு போவாங்க. சாமி கிட்ட வேண்டிப்பாங்க, என்னோட அத்தையை எப்படியாச்சும் காப்பாற்றி கொடு கடவுளே. நான் அந்த சாமியார் சொன்ன பரிகாரத்தை பண்ண போகிறேன். அந்த பரிகாரம் பண்ணும்போது என்னோட உயிர் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. என்னோட உயிர் போகிறத பற்றி கூட எனக்கு கவலை கிடையாது. ஆனால் என்னோட அத்தையோட உயிர் பொழைச்சி வரணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் நீ என் கூடவே இரு. நானும் உயிர் பொழைச்சி அத்தையும் உயிர் பொழைச்சா நான் வந்து உனக்கு மண்சட்டி எடுத்து இந்த கோவிலையே சுற்றி வரேன்னு வேண்டிக்கிட்டு கோவிலே போய் உட்காந்து அபிராமிக்கு வந்து நடந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் கார்த்திக் வந்து அவங்க அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ஹாஸ்பிட்டலில் அழுதது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரம்யா வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா எங்கம்மா போகிற அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ரம்யா வந்துட்டு அபிராமி அம்மா ரொம்ப மோசமாக இருக்காங்களாம், அவங்கள ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னம்மா சொல்கிறேன், என்னாச்சு அப்படின்னு வந்து விசாரிக்கும் போது அவங்களுக்கு எக்மோ கருவுக்கு வச்சுருக்காங்களாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டால் அவங்க அப்பா வந்துட்டு, என்னம்மா இது லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு உயிர் பொழைக்கிறதுக்காக வைக்கிறது, அதை வச்சு உயிர் பொழைச்சவங்க ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்களே, அதனால் இது ரொம்ப ரிஸ்க் ஆச்சு அப்படின்வாங்க. அதை கேட்டால் ரம்யாவும், ஆமாப்பா அதனால தான் அவங்க குடும்பத்துக்கு போய் சப்போர்ட்டாக கொஞ்சம் இருக்கலான்னு போகிறேன். அதுவும் இல்லாமல் ஃபாரினில் ட்ரீட்மெண்ட் எதுனா எடுக்கிறதுனா கூட எனக்கு தெரிஞ்ச யூஎஸ் டாக்டர்ஸ் எல்லாமே வந்து தெரியும், அதையும் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். தீபா கிட்ட இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்வாங்க. அதை கேட்டால் அவங்க அப்பா வந்துட்டு, உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நீ பண்ணுமா, ஏன்னா அவங்க கண்டிப்பாக உயிர் பழிச்சு வரணும். எனக்கு உடம்பு சரியில்லைனதும் அவங்க வந்து எப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க உயிர் பழிச்சு வரத்துல எனக்கும் சுயநலமும் இருக்குது. ஏன்னா அவங்க நல்லாய் வந்தால் தீபா வந்து உனக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாலம்மா, அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கு. அதை கேட்ட ரம்யாவும், சரிப்பா நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க, என்னோட கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நேராக கோவிலுக்கு போயிட்டு தீபாவை பார்ப்பாங்க. தீபாவும் வா ரம்யா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன எதுக்காக நீ வந்து இப்போ கோவிலில் உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு வந்துட்டு ரம்யா கேட்கும்போது அதுக்கு தீபா வந்துட்டு, அந்த சாமியாரை பார்க்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணேன், நான் அந்த சாமியார் சொன்ன பரிகாரத்தை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட ரம்யா வந்து, என்ன தீபா விளையாடுறியா, அந்த பரிகாரம் பண்ணுறது எவ்வளோ ரிஸ்க் தெரியுமா, என்ன உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட தீபா வந்துட்டு, ப்ளீஸ் நான் சொன்னால் கேளேன், ஏன்னா அத்தை பிழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சோ அதை நம்ம பண்ணாமல் விட்டுட்டுனா அதுக்கப்புறம் அத்தைக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா அதை பண்ணாமல் விட்டுட்டுமேன்ற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இருக்கிற வாய்ப்பை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், இதால் என்னோட உயிர் போனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்வாங்க. அதை கேட்ட ரம்யா வந்துட்டு, என்ன நீ பேசிகிட்டு இருக்க, ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக நீ இன்னொரு உயிரை விடுறேன்னு நீ வந்து சொல்லிட்டு இருக்கியா, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இது மட்டும் உங்கள் வீட்டில் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும், இப்போதைக்கு என்னால் உங்கள் வீட்லேயும் இதை பற்றி சொல்ல முடியல. நீ அந்த பரிகாரம் பண்ணும்போது எதுனா உனக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா எல்லாருமே வந்து என்ன தானே கேள்வி கேட்பாங்க, அப்போ நான் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லு, உன்னால் தேவையில்லாமல் நானும் பிரச்சனையில் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடாதா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே தீபா வந்துட்டு, அப்பெல்லாம் எதுவுமே நடக்காதுரி, எது நடந்தாலும் அதற்கு நான் தான் பொறுப்பு, தயவு செஞ்சு அந்த சாமியாரை பார்க்கறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணு, இல்லைனா நானே அந்த சாமியாரை பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ரம்யா வந்துட்டு, அப்பெல்லாம் நீ இந்த பரிகாரத்தை பண்ணக்கூடாது, எனக்கு கொஞ்சம் கூட இதில் விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு கோவில் விட்டு வெளியே வந்து கார் ஏறி கிளம்பி போயிடுவாங்க. அப்போ தீபா வந்து ரம்யா பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவங்க ஃபோன் எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நம்ம குடும்பத்துக்காக ஒரு முக்கியமான விஷயம் எடுக்க போகிறேன், அதுவும் இல்லாமல் நான் அத்தை பொழைச்சி வர்றதுக்காக ஒரு பரிகாரம் பண்ண போகிறேன், அந்த பரிகாரத்தில் என்னோடய உயிர் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, ஆனால் இந்த பரிகாரம் பண்ணால் அத்தை பொழைச்சிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை
நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால அத்தையும் பொழைச்சி நானும் பொழைச்சி வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த பரிகாரம் பண்ணுறது மூலிமா என்னோட உயிர் எதுனா போயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டை வந்து ரம்யாவுக்கு அனுப்பிட்டு கால் பண்ணி உனக்கு ஒரு ரெக்கார்டு அனுப்பியிருக்கேன் பாருடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரம்யாவும் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தீபா பேசலாம் நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டு, என்னடி இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு அனுப்பி வச்சுருக்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, ஏன்டி இப்படி பண்ணுற, உன்னோட உயிரை வந்து நீ இப்படி பணைய வச்சு தான் இது மாதிரி பண்ணணுமா, இதெல்லாம் எனக்கு சரியாக படலடி அப்படின்வாங்க. அது கேட்ட தீபா வந்துட்டு, இங்கே பாரு கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நான் நல்லபடியாக முடிச்சு வந்துடுவேன், இது என் உயிர் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அத்தை நல்லபடியாக வரணும், அது மட்டும் இல்லாமல் நான் கழட்டி வச்ச தாலியை அவர் கையாலே என் கழுத்தில் ஏற்றிக்கணும், இதுக்காக இந்த பரிகாரத்தை நான் பண்ண தான் போகிறேன், இதை நான் என் குடும்பத்துக்கு அனுப்பி வச்சா இதில் நீ மாற்றுறதுக்கும் வாய்ப்பு கிடையாது, அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுரி அப்படின்வாங்க. அதை கேட்ட ரம்யாவும், சரி நீ இவ்வளோ சொல்கிறதுனால எனக்கு வேறு வழி தெரில, இந்த பரிகாரத்தை நீ பண்ணுறதுக்கு நான் உனக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நான் அந்த சாமியார்கிட்ட பேசி தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட தீபாவும் சரின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்யா, ஐயோ உடம்பெல்லாம் வலிக்குதே, அவள் சரியானவளாக இருக்கிறா, என்னை வந்து இப்படி மாட்டி விட்டுட்டா, எப்படி இருக்கா பார்த்தியா இவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு புலம்பிட்டு படுத்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அருண் வந்துட்டு தின்னுட்டு எப்படி தூங்கிட்டு இருக்கா பாரு, ஏய் ஐஸ்வர்யா எழுந்துருடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ பில்லோவை எடுத்து அடிக்கும்போது ஐஸ்வர்யா வந்துட்டு ஏய் ரியா வேணாம் வேணாம் அப்படின்னு கத்துவாங்க. அருண் வந்துட்டு என்ன சொன்னா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஒன்றும் இல்லைங்கன்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு அருண் வந்துட்டு இல்லையே இப்போ ரியான்னு பேர் சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்வாங்க. ஆமாங்க அந்த ரியா வந்துட்டு என்னை ஷூட் பண்ணுற மாதிரி எனக்கு கனவு வந்தது, நான் ரொம்பவே பயந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட அருண் வந்துட்டு அவள் அம்மாவை சுட்டது இல்லாமல் உன்னை வேற வந்து சுடுறதா கனவு வேற வந்ததா, அவர் நேத்தே மாட்டியிருக்க வேண்டியது அப்படின்வாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது அருணும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் அந்த ரியாவுக்கு கூட யாரோ வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கா, அவள் யாருன்றதை மட்டும் தெரிஞ்சது அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா, ஐயோ நான் தான் தெரிஞ்சது, என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவானே இவன், நம்ம மாட்டிக்கவே கூடாது அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. அப்போ அருண் வந்துட்டு சரி நீ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, சாப்பிட்டு வந்து மாத்திரை போடுவா அப்படின்வாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு போவாங்க. அருண் வந்து அங்கே இருக்க பெட்ஷீட் எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டு பில்லோவை வந்து சரி பண்ணுவாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா மறைச்சி வச்ச சோப்பு இருக்கும். அதை எடுத்து பார்த்துட்டு என்ன இவ எதுக்காக சோப்பை மறைச்சி வச்சிருக்கா அப்படின்னு வந்து யோசிப்பார். இப்படி இந்த எபிசோட் எண்ட் ஆகும்.